வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்னோட 50வது நாள் பயணம். வெளிநாட்டுல என்னோட 15வது நாள் பயணம். என்னோட இலக்கான அங்கோர் வாட்ன்ற இடத்துக்கு சென்னையிலிருந்து இந்தியாவுல ஒரு 3300 கிலோமீட்டர் தாய்லாந்து வழியா, லாவோஸ், கம்போடியா வழியா அங்கோர் வாட் வந்து சேர்ந்திருக்கேன். முந்தா நாள் அங்கோர் வாட் போனேன். நேத்து சன்ரைஸ் பார்த்தேன் அங்கோர் வாட்ல, கோவிலுக்கு பக்கத்துல. அதே மாதிரி நான் இருக்கிற இடத்துல, அதாவது அங்கோர் வாட்ல இருந்து 31 கிலோமீட்டர்ல பண்டே சராய் அப்படின்னு சொல்லிட்டு லேடி காட் டெம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கோவிலோட விசேஷம், உள்ள இருக்கிறவரு சிவபெருமான். பூஜை புனஸ்காரங்கள் எதுவும் கிடையாது. இருந்தாலும் 1100 வருடங்களுக்கு முன்னாடி செம்மண் கற்களால கட்டப்பட்டது. இன்னைக்கு என்னோட பயணம் குரோங் பிரேய விஹேயர் அப்படின்ற இடத்துக்கு, அதாவது இந்த இடத்துல இருந்து 155 கிலோமீட்டர் போய் சேர்ந்துருவேன்னு நம்புறேன். ஏன்னா வரும்போது இறக்கமா இருந்தது, வேக வேகமா வந்துட்டேன். இப்ப போகும்போது ஏத்தமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல போய் சேர்ந்து கம்போடியால நான் தங்கி இருக்கிற ஒரு ஹோம் ஸ்டே, ஆத்தென்டிக் அங்கோர் கம்போடியன் காட்டேஜ் அப்படின்றது இதோட பேரு. முழுக்க இது ஒரு ஃபாரஸ்ட்குள்ள இருக்கிற மாதிரி தான். பாருங்க, நல்ல ஸ்பேசியஸா இருக்கு. 2 கிங் சைஸ் பெட்டு பிளஸ் போதுமான இடங்கள். 2 நாள் அழகா இங்க தங்கி அவங்க கொடுத்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு என்னோட ஸ்டே இங்க ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஏத்தன்னு சொன்னேன் பாருங்க. இது வந்து 3வது 4வது ஏத்தம். கார் வர்றது தெரியுதா பாருங்க. இது மாதிரி இறங்கி தள்ளிக்கிட்டு வரேன். சரி, ஏறுது பாருங்க. இது வரைக்கும் வெளிநாட்டில் வந்து இது 4வது தடவை இறங்கி தள்ளுறேன். போகும்போது சுகமா சின்ன சின்ன மேடு ஏறி சர்ன்னு இந்த டவுன்ல எல்லாம் தான் 50 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் வேகத்தில் நம்மளால இறங்கி ஓட்ட முடியுது. இது அப்படியே ஒரு 3-4 கிலோமீட்டர் இந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிக்கலாம். மனதளவில் நம்ம தயாராகிடுறதுனால ஈஸியாக இருந்தது.